குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் அரபிக்கில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஒரு வித்தியாசமான டாபிக். அதாவது என்னென்னா, இப்போது டிரைவருக்கும் ஓனருக்கும் நடக்கக்கூடிய உரையாடல். சரியா, ஒரு இடத்துல ஒரு டிரைவர் வந்து வேலை செய்கிறாரு. அவர்கிட்ட அந்த ஓனர் வந்து என்னென்ன பேசுவார், அதுக்கு இந்த டிரைவர் என்னென்ன பதில் சொல்வார், அந்த மாதிரி உள்ள ஒரு உரையாடல் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா, என்னென்னா இது டிரைவர் வேலைக்கு துபாய்க்கு அரபு கண்ட்ரீஸ்க்கு போகிறவங்களுக்கு ரொம்ப உபயோகமான ஒரு வீடியோ இது. சரியா, அதாவது ஒரு டிரைவர் வந்து ஒரு ஓனர்கிட்ட டிரைவராக வேலை செய்கிறாரு. ஒரு கம்பெனிலே இருக்கலாம், இல்லை ஒரு வீட்டிலே இருக்கலாம். அவர் டிரைவர் வேலை செய்கிறாரு. அப்போது அது சம்மந்தப்பட்ட கொஞ்சம் உரையாடல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா, முதல்ல வந்து ஒரு ஓனர்கிட்ட ஒரு டிரைவர்கிட்ட ஒரு ஓனர் வந்து கேட்குறாரு. டிரைவர்கிட்ட ஓனர் கேட்குறாரு என்னென்னா, நீ இப்போ எங்கே இருக்க? சரியா, நீ இப்போ எங்கே இருக்க? வேர் ஆர் யூ? தும் கஹா ஹோ? சரியா, தும் கஹா ஹோ, வேர் ஆர் யூ, நீ எங்கே இருக்க? சரியா, என்னென்னா அவருக்கு எங்கேயாவது போக வேண்டி இருக்கும். அந்த ஓனருக்கு வந்து எங்கேயாவது காரில் போக வேண்டிய இருக்கும். அதான் அவர் கேட்குறாரு, நீ இப்போ எங்கே இருக்க? வேர் ஆர் யூ? தும் கஹா ஹோ. இது எப்படி அரபிக்கில் கேட்பார்? சரியா, ரொம்ப சிம்பிள். சரியா, ஒரே ஒரு வேர்டு தான். அதான் வைனக். வைனக்குன்னு சொன்னால் வேர் ஆர் யூ. சரியா, நீ எங்கே இருக்க? தும் கஹா ஹோ. சரியா, வைனக். ஓகே, அப்போ வைனக்குன்னு சொன்னால் வேர் ஆர் யூ, தும் கஹா ஹோ, நீ எங்கே இருக்க? சரியா, அதுக்கு அந்த டிரைவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, அதான் அவர் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு வர்றாரு, வழியில் வந்துட்டுருக்கார், ரோட்டில் வந்துட்டுருக்காரு. சரியா, அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வழியில் வந்துட்டுருக்கேன். சரியா, ஐ எம் ஆன் தி வே, மே ரஸ்தமே ஹூ, ஐ எம் ஆன் தி வே, நான் வழியில் இருக்கிறேன். சரியா, அதான் வழியில் வந்துட்டுருக்கேன், டிரைவிங் பண்ணிகிட்ருக்கேன்னு அர்த்தம் மொத்தத்தில். சரியா, அது எப்படி அவர் சொல்லுவார். சரியா, நான் வழியில் வந்துக்கிட்டு இருக்கேன், ஐ எம் ஆன் தி வே, மே ரஸ்தமே ஹூ. அதுக்கு அரபிக்கில் அந்த டிரைவர் எப்படி சொல்கிறார்? ஆனா ஃபி அல் தரீக். சரியா, ஆனா ஃபி அல் தரீக். சரியா, ஆனா ஐ ஆம் ஃபி ஆன் அல் தரீக் தி வே. கரெக்டாக, ஆனா ஐ ஆம் ஃபி ஆன் அல் தரீக் தி வே. கரெக்டாக, தரீக்னா வே, அல் தரீக்னு சொன்னால் தி வே. அப்போ ஆனா ஃபி அல் தரீக்னு சொன்னால் ஐ எம் ஆன் தி வே, நான் வழியில் வந்துகிட்டு இருக்கேன், மே ரஸ்தமே ஹூ. கரெக்டாக. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் வந்து ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, வண்டியை என் ஆஃபீஸுக்கு கொண்டு வா. சரியா, வண்டியை என் ஆஃபீஸுக்கு கொண்டு வா. சரியா, பிரிங் தி கார் டு மை ஆஃபீஸ், காடி மேரா ஆஃபீஸ் லே ஆவ், காடி மேரா ஆஃபீஸ் லே ஆவ், பிரிங் தி கார் டு மை ஆஃபீஸ், வண்டியை என் ஆஃபீஸுக்கு கொண்டு வா. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவார்? சரியா, ஜீப் அல் சையாரா லீ மக்தபி. கரெக்டாக, ஜீப் அல் சையாரா லீ மக்தபி. ஓகே, அப்போ ஜீப் பிரிங், அல் சையாரா தி கார், லீ மக்தபி அதான் டு மை ஆஃபீஸ். கரெக்டாக, அதாவது மக்தப்னா ஆஃபீஸ், மக்தபின்னு சொன்னால் மை ஆஃபீஸ், லீ மக்தபின்னு சொன்னால் டு மை ஆஃபீஸ். கரெக்டாக, அப்போ ஜீப் பிரிங் அல் சையாரா தி கார், லீ மக்தபி டு மை ஆஃபீஸ். அப்போ ஜீப் அல் சையாரா லீ மக்தபின்னு சொன்னால் பிரிங் தி கார் டு மை ஆஃபீஸ், காடி மேரா ஆஃபீஸ்லேயா, வண்டியை என் ஆஃபீஸுக்கு கொண்டு வா. சரியா, ஓகே, ஆஃபீஸுக்கு வண்டியை கொண்டு வந்தாச்சு டிரைவர். ஓனர் வந்து காரில் ஏறி உட்கார்ந்தாச்சு. சரியா, வண்டி போய்கிட்டு இருக்கு. அப்போ ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, ஏசியை ஆன் பண்ணுங்கிறாரு. சரியா, ஏசியை ஆன் பண்ணு, டர்ன் ஆன் தி ஏசி, ஏசி சாலு கரோ, ஏசி சாலு கரோ, டர்ன் ஆன் தி ஏசி, ஏசியை ஆன் பண்ணு. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவார்? சரியா, ஷகில் அல் முக்கைஃப். சரியா, ஷகில் அல் முக்கைஃப். சரியா, ஷகில் டர்ன் ஆன், அல் முக்கைஃப் தி ஏசி. கரெக்டாக, முக்கைஃப்னு சொன்னால் ஏசி, அல் முக்கைஃப்னு சொன்னால் தி ஏசி. கரெக்டாக, அப்போது ஷகில் அல் முக்கைஃப்னு சொன்னால் டர்ன் ஆன் தி ஏசி. சரியா, ஏசி சாலு கரோ, ஏசி ஆன் பண்ணு. சரியா, ஷகில் அல் முக்கைஃப். ஓகேயா, ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் வந்து ஓனர் டிரைவர்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, வண்டியில் பெட்ரோல் இருக்கா? வண்டியில் பெட்ரோல் இருக்கா? என்ன ஒருவேளை பெட்ரோல் இல்லைனா போகும்போது ஏதாவது பெட்ரோல் பங்கில் வண்டி பெட்ரோல் போடலான்னு கேட்குறாரு. சரியா, அதான் வண்டியில் பெட்ரோல் இருக்கா? இஸ் தேர் பெட்ரோல் இன் தி கார், இஸ் தேர் பெட்ரோல் இன் தி கார், गाड़ी में पेट्रोल है, गाड़ी में पेट्रोल है, இஸ் தேர் பெட்ரோல் இன் தி கார், வண்டியில் பெட்ரோல் இருக்கா? இது எப்படி கேட்பார் அரபிக்கில்? சரியா, ஃபி பெட்ரோல் அல் சையாரா, ஃபி பெட்ரோல் அல் சையாரா. சரியா, அதான் இது என்னென்னா அந்த கொஸ்டின் ஸ்டைலில் நம்ம கேட்கணும். அப்போ தான் இது கொஸ்டின் வேர்ட் ஆகும். சரியா, ஃபி பெட்ரோல் அல் சையாரா, ஃபி பெட்ரோல் அல் சையாரா. கரெக்டாக, ஃபி பெட்ரோல்னு சொன்னால் இஸ் தேர் பெட்ரோல், அதான் ஃபி பெட்ரோல் அல் சையாரா தி கார். கரெக்டாக, சையாரான கார், அல் சையாரான்னு சொன்னால் தி கார். அப்போ ஃபி பெட்ரோல் அல் சையாரான்னு சொன்னால் இஸ் தேர் பெட்ரோல் இன் தி கார், வண்டியில் பெட்ரோல் இருக்கா?
गाड़ी में पेट्रोल है, गाड़ी में पेट्रोल है, करेक्டா? ஃபி பெட்ரோல் அல் சையாரா. ஓகே, அடுத்த சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, இப்போ டிரைவர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு, ஓனர் வண்டி உள்ளே இருக்கார். இப்போ அந்த ஓனருக்கு எங்கே போகணுன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், சரியா? அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா டிரைவர்கிட்ட, ஆஸ்பத்திரி முன்னால் வண்டியை நிறுத்து, சரியா? ஆஸ்பத்திரி முன்னால் வண்டியை நிறுத்து. ஓகே, அது எப்படி சொல்லுவார்? பார்க் தி கார் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல், சரியா? பார்க் தி கார் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல். हॉस्पिटल के सामने गाड़ी रुकाओ, हॉस्पिटल के सामने गाड़ी रुकाओ, पार्क दी कार इन फ्रंट ऑफ दी हॉस्पिटल. ஆஸ்பத்திரி முன்னால் வண்டியை நிறுத்து. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவார், சரியா? வாக்கஃப் அல் சையாரா ஜித்தாம் அல் முஸ்தஷ்ஃபா, கரெக்டா? வாக்கஃப் அல் சையாரா ஜித்தாம் அல் முஸ்தஷ்ஃபா. வாக்கஃப் பார்க், சரியா? வாக்கஃப்னு சொன்னால் பார்க், அல் சையாரா தி கார், ஜித்தாம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அல் முஸ்தஷ்ஃபா தி ஹாஸ்பிட்டல். முஸ்தஷ்ஃபான்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல், அல் முஸ்தஷ்ஃபான்னு சொன்னால் தி ஹாஸ்பிட்டல், சரியா? அப்போ பாருங்கள், வாக்கஃப் பார்க் அல் சையாரா தி கார் ஜித்தாம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அல் முஸ்தஷ்ஃபா தி ஹாஸ்பிட்டல். அப்போ வாக்கஃப் அல் சையாரா ஜித்தாம் அல் முஸ்தஷ்ஃபான்னு சொன்னால் ஆஸ்பத்திரி முன்னால் வண்டியை நிறுத்து, பார்க் தி கார் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டலுக்கு சாமனே காடி ருக்காவ், கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அடுத்த சென்டென்ஸ் வந்து இவர் வந்து ஓனர் வந்து வண்டியிலேருந்து இறங்கும்போது, வேகமாக இறங்கி போகும்போது அவர் என்ன பண்ணிட்டார்னா, அவர் மொபைலை வண்டியில் மறந்து வச்சுட்டு போயிட்டார், சரியா? அவர் வெளியே கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் ஞாபகம் வருது. அப்போ ரெண்டாவது பக்கத்தில் வந்து ஓனர்கிட்ட, அந்த டிரைவர்கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, வண்டியிலேருந்து என் மொபைலை எடுத்து வாங்குறாரு, சரியா? வண்டியிலேருந்து என்னுடைய மொபைலை எடுத்து வா, பிரிங் மை மொபைல் ஃப்ரம் தி கார், சரியா? பிரிங் மை மொபைல் ஃப்ரம் தி கார், गाड़ी से मेरा मोबाइल ले आओ, சரியா? गाड़ी से मेरा मोबाइल ले आओ, bring my mobile from the car. வண்டியிலேருந்து என் மொபைலை எடுத்து வா. அது எப்படி அரபிக்கில் சொல்கிறாரு, சரியா? ஜீப் ஜவ்வாலி மின் அல் சையாரா, சரியா? ஜீப் ஜவ்வாலி மின் அல் சையாரா. ஓகே, ஜீப் பிரிங், ஜவ்வால்னா மொபைல், ஜவ்வாலின்னு சொன்னால் மை மொபைல், மின் ஃப்ரம் அல் சையாரா தி கார், கரெக்டாக? ஜீப் பிரிங் ஜவ்வாலி மை மொபைல் மின் ஃப்ரம் அல் சையாரா தி கார். Bring my mobile from the car, சரியா? Bring my mobile from the car, गाड़ी से मेरा मोबाइल ले आओ, வண்டியிலேருந்து என் மொபைலை எடுத்து வா, கரெக்டாக? ஜீப் ஜவாலி மின்னல் சையாரா. ஓகே, ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் விடுன்னு சொல்கிறாரு, டைரக்டர் சொல்கிறார், சரியா? ஸ்கூல் டைமில் அந்த பிள்ளைகளை வண்டியில் ஏற்றி வண்டியில் ஸ்கூலில் கொண்டு விட சொல்கிறார், சரியா? குழந்தைகளை பள்ளியில் விடு, ட்ராப் தி சில்ட்ரன் ஆன் தி அட் தி ஸ்கூல், கரெக்டாக? ட்ராப் தி சில்ட்ரன் அட் தி ஸ்கூல், பச்சோக்கு ஸ்கூல் சோடோ, சரியா? பச்சோக்கு ஸ்கூல் சோடோ, ட்ராப் தி சில்ட்ரன் அட் தி ஸ்கூல். குழந்தைகளை பள்ளியில் விடு. இது எப்படி சொல்லுவார் அரபிக்கில், சரியா? வத்தி அல் அவுலாத் அல் லில் மத்ரஸா, கரெக்டாக? வத்தி அல் அவுலாத் லில் மத்ரஸா, சரியா? வத்தி ட்ராப், அல் அவுலாத் தி சில்ட்ரன், லில் மத்ரஸா அட் தி ஸ்கூல். மத்ரஸானா ஸ்கூல், லில் மத்ரஸான்னு சொன்னால் அட் தி ஸ்கூல், கரெக்டாக? அப்போ வத்தி ட்ராப் அல் அவுலாத் தி சில்ட்ரன் லில் மத்ரஸா அட் தி ஸ்கூல், கரெக்டாக? அப்போ வத்தி அல் அவுலாத் லில் மத்ரஸான்னு சொன்னால் ட்ராப் தி சில்ட்ரன் அட் தி ஸ்கூல், சரியா? குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் விடு, பச்சோக்கு ஸ்கூல் மே சோடோ, சரியா? பச்சோக்கு ஸ்கூல் சோடோன்னு சொல்லுங்கள், சரியா? ஓகே, புரிஞ்சுதா? ட்ராப் தி சில்ட்ரன் அட் தி ஸ்கூல், பச்சோக்கு ஸ்கூல் சோடோ, குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் விடு, சரியா? பத்தி அல் அவுலாத் லில் மத்ரஸா. ஓகே, ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இப்போ டிரைவர் வந்து வண்டியை கொண்டு வீட்டு ஃப்ரெண்டில் பார்க் பண்ணிட்டார், இல்லைனா கம்பெனியில் ஆஃபீஸ் முன்னால் பார்க் பண்ணிட்டுருக்காரு, சரியா? ஆஃபீஸில் முன்னால் பார்க் பண்ணிட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களாம். ஓனர் வேலை பார்க்கக்கூடிய ஓனருடைய ஆஃபீஸ் முன்னே வண்டியை பார்க் பண்ணிட்டு அவர் வெளியே நிற்கிறாரு, சரியா? இப்போ ஓனருக்கு வந்து அந்த வண்டியை எடுத்துகிட்டு எங்கேயோ போக வேண்டியிருக்கு. அப்போ டிரைவர்கிட்ட அவர் என்ன கேட்காருன்னா, कार चाबी எங்கே, சரியா? कार चाबी எங்கே, वेयर्स द कार की, गाड़ी का चाबी कहाँ है, சரியா? गाड़ी का चाबी कहाँ है, वेयर्स द कार की, कार चाबी எங்கே? இது எப்படி அரபிக்கில் கேட்பார், சரியா? வைன் மிஃப்தா அல் சையாரா, சரியா? வைன் மிஃப்தா அல் சையாரா. ஓகே, வைன் வேர் மிஃப்தா கி அல் சையாரா தி கார், கரெக்டாக? வைன் வேர் மிஃப்தா கி அல் சையாரா தி கார். அப்போ வைன் மிஃப்தா அல் சையாரான்னு சொன்னால் வேர்ஸ் தி கார் கி, கார் சாவி எங்கே, காடி கா சாவி கஹா ஹை, சரியா? ஓகே, அதுக்கு அந்த டிரைவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா,
கார் சாவி மேஜையில் இருக்குது. சரியா, அவர் வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு நேரே ஓனர் அந்த ஆஃபீஸில் மேஜையில் மேலே வச்சுட்டார் சாவியை. சரியா, அதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா கார் சாவி மேஜையில் இருக்குது. தி கார் கீஸ் ஆன் தி டேபிள். சரியா, தி கார் கீஸ் ஆன் தி டேபிள், கார் சாவி மேஜையில் இருக்குது. गाड़ी का चाबी मेज पर है. சரியா, गाड़ी का चाबी मेज पर है. தி கார் கீஸ் ஆன் தி டேபிள், கார் சாவி மேஜையில் இருக்குது. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவார். சரியா, மிஃப்தா அல் சையாரா அல அல் தவீலா. கரெக்டாக, மிஃப்தா அல் சையாரா அல அல் தவீலா. மிஃப்தா கீ அல் சையாரா தி கார் அல ஆன் அல் தவீலா தி டேபிள். கரெக்டாக, மிஃப்தா கீ அல் சையாரா தி கார் அல ஆன் அல் தவீலா தி டேபிள். அப்போ மிஃப்தா அல் சையாரா அல அல் தவீலான்னு சொன்னால் தி கார் கீஸ் ஆன் தி டேபிள், கார் சாவி மேஜையில் இருக்குது. गाड़ी का चाबी मेज पर है. கரெக்டாக. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா, ஓனர்கிட்ட இந்த டிரைவர்கிட்ட ஓனர் கேட்குறாரு. சரியா, டிரைவர்கிட்ட ஓனர் என்ன கேட்குறாருன்னா காரை க்ளீன் பண்ணியா, காரை க்ளீன் பண்ணியா, டிட் யூ க்ளீன் தி கார், क्या तुमने गाड़ी साफ़ किया, क्या तुमने गाड़ी साफ़ किया, डिड यू क्लीन தி கார், காரை க்ளீன் செய்தாயா. இது எப்படி அரபிக்கில் கேட்பார். சரியா, நதஃப்த் நதப்த். சரியா, இதில் வந்து நசப்த்துன்னு போட்டிருக்கோம். ஆனால் கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன் என்னென்னா அந்த ஜெட்டும் டியும் சேர்ந்து வந்த மாதிரி வரணும். அது வந்து இங்கிலீஷில் போட முடியாது, அதனால தான் நசப்த்துன்னு போட்டிருக்கேன். நதப்த் நதப்த், ஜெட்டும் டியும் வர மாதிரி. சரியா, நதப்த் அல் சையாரா, நதப்த் அல் சையாரா, காரை க்ளீன் செய்தியா, டிட் யூ க்ளீன் தி கார், क्या तुमने गाड़ी साफ़ किया, नज़फ्त अल सैयारा. ஓகே, நதஃப்த் டிட் யூ க்ளீன் அல் சையாரா தி கார். சரியா, ஓகே. சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா, இப்போ வந்து ஓனர் என்ன கேட்டார்னா காரை க்ளீன் பண்ணியான்னு கேட்டார். அப்படி தானே, காரை க்ளீன் பண்ணியா. அதுக்கு வந்து டிரைவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா இல்லை இப்போ நான் க்ளீன் பண்ணுவேங்கிறார். சரியா, இல்லை இப்போ க்ளீன் பண்ணுவேன். சரியா, நோ ஐ வில் க்ளீன் நவ், நஹி மே அபி சாஃப் கருங்கா, நஹி மே அபி சாஃப் கருங்கா, நோ ஐ வில் க்ளீன் நவ், இல்லை இப்போ க்ளீன் பண்ணுவேன். இது எப்படி அரபிக்கில் சொல்கிறார். சரியா, ல அனா பனதஃப் அல்ஹைன். சரியா, ல அனா பனதஃப் அல்ஹைன். ஓகே, ல நோ அனா ஐ பனதஃப் ஐ வில் க்ளீன் அல்ஹைன் நவ். கரெக்டாக, ல நோ அனா ஐ பனதஃப் ஐ வில் க்ளீன் அல்ஹைன் நவ். அப்போ ல அனா பனதஃப் அல்ஹைன்னு சொன்னால் நோ ஐ வில் க்ளீன் நவ், இல்லை இப்போ நான் க்ளீன் பண்ணுவேன். சரியா, நஹி மே அபி சாஃப் கருங்கா. ஓகே, சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா, வண்டியில் போயிட்டு இருக்கும்போது டிரைவர்கிட்ட ஓனர் சொல்கிறாரு என்னென்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போ. சரியா, என்னென்னா அவருக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக போக வேண்டியிருக்கு. அப்போ டிரைவர்கிட்ட சொல்கிறாரு கோ ஏ லிட்டில் ஃபாஸ்டர். சரியா, கோ ஏ லிட்டில் ஃபாஸ்டர், தோடா தேஜ் ஜாவ். சரியா, தோடா தேஜ் ஜாவ், கோ ஏ லிட்டில் ஃபாஸ்டர், கொஞ்சம் வேகமாக போ. சரியா, இது எப்படி அரபிக் சொல்லுவார். சரியா, அரபிக்கில் எப்படி சொல்லுவார், ரூஹ் ஷ்வோயி பிசுரா. சரியா, ரூஹ் ஷ்வோயி பிசுரா. சரியா, ரூஹ் கோ ஷ்வோயி லிட்டில் பிசுரா ஃபாஸ்டர். ஓகே, ரூஹ் கோ ஷ்வோயி லிட்டில் பிசுரா ஃபாஸ்டர். அப்போ ரூஹ் ஷ்வோயி பிசுரான்னு சொன்னால் கோய லிட்டில் ஃபாஸ்டர், கொஞ்சம் வேகமாக போ, தோடி தேஜ் ஜாவ். சரியா, தோடா தேஜ் ஜாவ். கரெக்டாக. ஓகே, அடுத்தால பாருங்கள். இதே இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா வேகமாக போகாதன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி சொல்கிறார். சரியா, வேகமாக போகாத, டோன்ட் கோ ஃபாஸ்ட், தேஜ் மத் ஜாவ். கரெக்டாக, தேஜ் மத் ஜாவ், டோன்ட் கோ ஃபாஸ்ட், வேகமாக போகாத. சரியா, அதுக்கு என்ன அரபிக், ல தருஹ் பிசுரா, ல தருஹ் பிசுரா, ல தருஹ் டோன்ட் கோ, ல டோன்ட் தருஹ் கோ, பிசுரா ஃபாஸ்ட். சரியா, அப்போது ல தருஹ் பிசுரான்னு சொன்னால் டோன்ட் கோ ஃபாஸ்ட், வேகமாக போகாத. சரியா, தேஜ் மத் ஜாவ். கரெக்டா. ஓகே, சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா, இப்போ வீட்டிலேருந்து ஓனர் வந்து ஆஃபீஸுக்கு பிறப்படுறாரு. அப்போது டிரைவர்கிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா என் பேக் எடுத்து வண்டியில் வை, என் பேக்கை வண்டியில் வைங்கிறார். சரியா, புட் மை பேக் இன் தி கார், மேரா பேக் காடி மே ரக்கோ, மேரா பேக் காடி மே ரக்கோ, புட் மை பேக் இன் தி கார், என் பேக்கை வண்டியில் வை. இது எப்படி சொல்லுவார். சரியா, ஹத் ஷாந்தத்தி ஃபி அல் சையரா. சரியா, ஹத் ஷாந்தத்தி ஃபி அல் சையரா, ஹத் புட் ஷாந்தத்தி மை பேக் ஃபி இன் அல் சையரா தி கார். கரெக்டா, ஹத்து புட்டு சாந்தத்தி மை பேக் ஃபி இன் அல் சையாரா தி கார். அப்போ ஹத்து சாந்தத்தி ஃபி அல் சையாரான்னு சொன்னால் புட் மை பேக் இன் தி கார், என் பேக்கை வண்டியில் வை, மேரா பேக் காடி மே ரக்கோ. சரியா, சரி, ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா, ஓனர் வந்து டிரைவர்கிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு தெரியுமா, பார்க் செய்யக்கூடிய இடத்துல காரை நிறுத்துங்கிறார். சரியா,
पार्क செய்யும் இடத்தில் காரை நிறுத்து, பார்க் தி கார் இன் தி பார்க்கிங் ஏரியா. पार्किंग एरिया में गाड़ी रुकाओ, சரியா? பார்க்கிங் ஏரியா में गाड़ी रुकाओ, பார்க் தி கார் இன் தி பார்க்கிங் ஏரியா. பார்க் செய்ய இடத்துல காரை நிறுத்து. ஏன்னா அங்கெல்லாம் வந்து சும்மா நம்ம கண்ட இடத்துலலாம் கார் நிறுத்த முடியாது. பார்க்கிங் ஏரியான்னு உள்ள இடத்துல மட்டும்தான் காரை நிறுத்த முடியும். சரியா? அங்கே போர்டு வச்சுருப்பாங்க பார்க்கிங் ஏரியான்ட்டு. சரியா? வேறு இடத்துல காரை நிறுத்தினோம்னா ஃபைன் அடிச்சிருவாங்க. சரி, அதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பார்க் செய்யக்கூடிய இடத்துல காரை நிறுத்த, பார்க் தி கார் இன் தி பார்க்கிங் ஏரியா, பார்க்கிங் ஏரியா में गाड़ी रुकाओ. அது அப்படியே அரபிக்கில் சொல்லுவார். சரியா? वाकफ़ अल सय्यारा फ़ी मिंतका अल मौक़फ़. करेक्टा? वाकफ़ अल सय्यारा फ़ी मिंतका अल मौक़फ़. वाकफ़ पार्क अल सय्यारा दी कार फ़ी इन मिंतका एरिया अल मौक़फ़ दी पार्किंग. करेक्टा? वाकफ़ पार्क अल सय्यारा दी कार फ़ी इन मिंतका ஏரியா அல் மௌக்கஃப் தி பார்க்கிங். அப்போ சேர் சொல்லும்போது வாக்கஃப் சையாரா ஃபி மின்தக்கா அல் மௌக்கஃப்னு சொன்னால் பார்க் தி கார் இன் தி பார்க்கிங் ஏரியா, பார்க்கிங் ஏரியாமே காடி ருக்காவ், பார்க் செய்கிற இடத்துல காரை நிறுத்து. ஓகே, சரி, ஓகே, இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். சரியா? இன்றைக்கி நிறையா சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். இதே போல் என்ன ஒரு வீடியோ போடலான்னு ஐடியா இருக்குது. சரியா? ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய்.